வணக்கம் ப்ரோ, நான் கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா மினி சிபி நண்பா. AMD Ryzen 5ல பார்த்தீங்கன்னா 4 கோர் ப்ராசர் 3.8 GHz ஸ்பீடோட வந்திருக்கு. 1 GB AMD RADEON கிராபிக்ஸ் கோடோட வந்திருக்கு. சின்ன சின்ன எடிட்டிங் எல்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மிஷின் தான் வந்திருக்கு நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிபியோட ஃப்ரண்ட் சைட் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு C டைப் USB வந்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா DP போர்ட் 2 வந்துடும். USB போர்ட் பின்னாடி 4 இருக்குது. ஸோ இது வந்து லேண்ட் கனெக்ஷன், இது வந்து சார்ஜர் போர்ட்டு. ஸோ மெஷின் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான் நண்பா வரும். ஸோ இது மெஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 13,000 ரூபாய்க்கு தரோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மிஷின் பக்கம் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மெஷினோட கான்ஃபிகரேஷன் என்ன உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா HP EliteBook 705 G4 மாடலுங்க. AMD Ryzen 5ல 3.6 GHz ஸ்பீடு. நான் உங்களுக்கு கோர் பார்த்தீங்கன்னா 4 கோர் ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். ஸோ மெஷின் வந்து நல்லாவே ஸ்பீடாக இருக்குது நண்பா. பாருங்கள், AMD Ryzen 5ங்க 3.6 GHz ஸ்பீடு. கோர் பார்த்தீங்கன்னா 4 கோர் ப்ராசர். லாஜிக்கல் ப்ராசர் பார்த்தீங்கன்னா 8 வருதுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் DDR4ங்க. அதே மாதிரி SSD பார்த்தீங்கன்னா 256 GB SSD. AMD RADEON கிராபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு 1 GB வந்துடுது. ஸோ டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு 1 GB வந்துடுது. நண்பர்களுக்கு இந்த சிபி ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4-5 மிஷின் தான் வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா வரும். ஸோ நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா குயிக்காக புக் பண்ணிங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.